வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம idioms அண்ட் idioms பேஸ்டு கொஸ்டின்ஸ பத்தி ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு idiomsனா என்னன்னு தெரியணும். idiomsனா என்ன? idiomsனா மரபு சொற்றொடர்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரிலாம் சொன்னா எனக்கு புரியாது மேடம். இன்னும் நல்லா தெளிவா சொல்லுங்க. அது மீனிங், தமிழ் மீனிங் அவ்வளவுதான். அதுனா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குறது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. ஒண்ணும் இல்ல. தமிழ்ல வந்துட்டு நம்ம சாதாரணமா பேசும்போது டே டு டே லைஃப், முக்கியமா கிராமத்துல நிறைய இது மாதிரி மரபு சொற்றொடர் யூஸ் பண்ணி பேசுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்களா அப்படின்னீங்கன்னா, பூவா தண்ணி தெளிச்சு வைக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. கழட்டி விட்டாங்க, ஓ உன்னை பத்தி எதுவும் நான் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான், நீ வந்துட்டு படிச்சா என்ன படிக்கலனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா, அதுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடி வச்சு பேசாத, சுத்தி வளைச்சு பேசாத, நேரா சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவான், அவன் என் முதுகுலே குத்திட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கரெக்டா? அவ வந்துட்டு பூ பூத்தா மாதிரி வருவா, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வருவா. சோ இதெல்லாம் தான் மரபு சொற்றொடர்கள். இது தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைலாம் புரியும். இதுவே வந்துட்டு அதர் ஸ்டேட் யாருன்னா வந்து இதெல்லாம் கேட்டனா அவங்களுக்கு புதுசா இருக்கும், புரியாது. இது மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்க்கு பேரு தான் idioms. சரிங்களா? அதைத்தான் வந்துட்டு நம்ம கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க, எது இம்பார்ட்டன்ட் idioms, அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த idioms வந்துச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். டைரக்ட் மீனிங் எப்பயுமே idioms பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காதீங்க. டைரக்ட் மீனிங் கிடையாது. ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் idioms பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இடியம்ஸ்னா என்ன சொன்ன? மரபு சொற்றொடர்கள். அத நம்ம இங்கிலீஷ்ல இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இடியம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது கொஸ்டின் மூலமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன் a nutshell அப்படின்னா என்ன? இன் a nutshell. நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு டைரக்டா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க மீனிங் கண்டுபிடிக்க கூடாது. இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். Briefly, only the main points. Only the main point. அதாவது வளவளன்னு பேசாத, சுருக்கமா தெளிவா முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்றாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு in a nutshell, briefly, தெளிவா, அதுக்கப்புறமா giving only the main points. ஓகேங்களா? அது வந்துட்டு என்னது? in a nutshell. ஓகே, அடுத்தது time and again அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு டைம் அண்ட் அகெயின். இதை இன்னொரு வருமா எப்படி சொல்லலாம்? அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஐ டோல்ட் டைம் அண்ட் அகெயின் நாட் டு டூ தட் ஒர்க். நான் என்ன சொன்னேன்? மறுபடியும் மறுபடியும் அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், திரும்ப திரும்ப சொன்னேன் அப்படின்றதுக்கு டைம் அண்ட் அகெயின். ஓகே, அடுத்தது நவ் அண்ட் தென். நவ் அண்ட் தென் அப்படின்னா என்ன? சரிங்களா? சம்டைம்ஸ், ஒகேஷனலி, எப்பவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது, எப்பனா ஒரு தடவை அப்படின்றதுக்கு நவ் அண்ட் தென் அப்படின்றது. எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டுத்துக்கும் இதுக்கு பார்ப்போம். டைம் அண்ட் அகெயின் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப. ஐ டோல்ட் ஹிம் டைம் அண்ட் அகெயின் not to do that. Now and
then I visit my friends now and then. Okay, now and then அப்படின்னா என்ன? sometimes, occasionally அப்படின்றது மீனிங். sometimes இல்லனா occasionally. ஓகே, அடுத்தது பாப்போம். once in a blue moon. once in a blue moon. இது நல்லா தெரிஞ்ச இடியம், எல்லாருக்குமே தெரியும். ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசிக்கு ஒரு தடவை வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். she comes to her native once in a blue moon. ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசிக்கு ஒரு தடவை. அதுதான் once in a blue moon. அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்த இடியம் பாத்தீங்கன்னா at the 11th hour. at the 11th hour அப்படின்னா 11 மணிக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல, ஃபைனல் மினிட்ல, அதாவது கடைசி நிமிஷத்துல அவர் மட்டும் வரலனா என்னுடைய குழந்தைய காப்பாத்திருக்கவே முடியாது. கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்திட்டாரு அவரு, கடைசி நிமிஷத்துல வந்தாரு, அவரால் தான் இன்னைக்கு என் குழந்தை என்கிட்ட இருக்கான் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? அப்போ ஃபைனல் மினிட் அப்படின்றது அர்த்தம். at the 11th hour அப்படின்னா என்ன? லாஸ்ட் மினிட், லாஸ்ட் மினிட் ஆர் ஃபைனல் மினிட். he saved the child at the 11th hour. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள பாப்போம். at the stroke of the bell. at the stroke of the bell. பெல் அடிச்ச மாதிரி அவன் வருவான், நீ கொஞ்சம் அவனை கூப்பிட்டு பாரு, எந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா கூப்பிடு, கரெக்டா ஷார்ப்பா கொடுத்த டைமுக்கு கொடுத்த நேரத்துக்கு அவன் வந்து நிப்பான். மீட்டிங்கா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், எதுவுமே மிஸ் பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் ஷார்ப்பா அவன் வந்துட்டு அட்டன் பண்ணிடுவான் அப்படின்றாங்க இல்லையா? பெல் அடிச்ச மாதிரி வந்துருவான் அவன் அப்படின்றதுதான் வந்துட்டு at the stroke of the bell. அதுக்கு என்ன மீனிங்? very punctual, very punctual. ஓகே, dawn to dusk. dawn to dusk என்னது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், விடியற் காலையில இருந்து, விடியற்காலை சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி, காலையில இருந்து சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிறகு, அது வரைக்கும் உழைக்கிறவங்க. சரிங்களா? அப்போ வந்து எக்ஸாம்பிள் யார் உழைக்கிறாங்க? நம்ம உழைக்கிறோமா? கிடையவே கிடையாது. farmers. farmers are working hardly from dawn to dusk அப்படின்றத நம்ம எழுதலாம். அப்பனா என்ன? மார்னிங் டு ஈவினிங் அர்த்தம். மார்னிங் டு ஈவினிங். ஓகே, அடுத்தது டாங்கீஸ் இயர். கழுத மாதிரி வேலை செய்யறான்னு கேள்விப்பட்டிருக்கும், கழுத மாதிரி உழைக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும். அதான டாங்கீஸ் இயர். டாங்கீஸ் இயர்ன்றது வந்துட்டு நிறைய வருஷம் இருக்கு கழுதிக்கு, அதனால மோர் டைம், அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு.
மோர் டைம். அதுதான் மீனிங். சரிங்களா? அவன் வந்துட்டு டிகிரி முடிக்கிறது வந்துட்டு கழுத வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய டைம் எடுத்துக்குது அப்படின்றப்போ வந்துட்டு டாங்கீஸ் இயர் அந்த வேர்டை யூஸ் பண்ணி எழுதுனா இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு புரியும். ஓகே, டாங்கீஸ் இயர்னா என்ன? மோர் டைம் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நிறைய வந்துட்டு இது நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இது நிறைய வந்துட்டு மீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்ன? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட், எதிர்மறையா இருக்கிறது. சரிங்களா? ஒண்ணு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேசினா, ஒண்ணு அதை வந்துட்டு நம்ம ஆப்போஸ் பண்ணி பேசுறது. அதுக்கு வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். என்ன சொன்ன? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். advantage and disadvantage. Off and on. ஓகே, ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னா வந்துட்டு விட்டு விட்டு, கரண்ட் வந்துட்டு விட்டு விட்டு வந்துச்சு, என்னன்னு தெரியல, காலையில வந்து வந்து போச்சு கரண்ட், இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு, என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விட்டு விட்டு அப்படின்றதுக்கு நம்ம வந்துட்டு ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள், it rained, it rained off and on in my place yesterday. In my place yesterday. In my place yesterday. நேத்து நேத்து எங்க இடத்துல மழை விட்டு விட்டு பெஞ்சது அப்படின்றப்போ ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்றது யூஸ் பண்ணணும் இடியம். அடுத்தது be in good books. be in good book or be in good books அப்படின்னா என்ன? புக்ல வந்துட்டு வைக்கிறதா, புக்ல இருக்கணும், நல்ல புக்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டீச்சருக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிற போல இருக்கு, உன்னை அப்படியே வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதனா என்ன அப்படின்றத எழுதிடுறேன். somebody's somebody's favor or good opinion. opinion அது பேரு be in good books அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம். ஆலிவ் பிரான்ச். ஆலிவ் பிரான்ச் எங்க பார்த்திருக்கீங்க? ஆலிவ் பிரான்ச் பாத்தீங்கன்னா 2 லீஃப் இருக்கும், 2 இலை இப்படி கொடுத்துருப்பாங்க. எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா சொல்லுங்க. சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. 2 இலை இப்படி இருக்கும். எங்க? யூஎனோட சிம்பிள். ஐநா சபை, அதுல பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க இல்லையா, அது அது எதை வந்துட்டு குறிக்குது? அமைதியை குறிக்குது. பீஸ். அதுதான் வந்துட்டு நான் இங்க இப்ப எழுத போறேன். பீஸ், அமைதி. அந்த பீஸ் இல்ல, துண்டு துண்டா போதே அந்த பீஸ் கிடையாது, இது அமைதியை குறிக்கிற பீஸ். ஓகே, ஆலிவ் பிரான்ச் அப்படின்னு சொன்னா அமைதி. bury the hatchet. bury the hatchet அப்படின்னா என்ன சொல்வீங்க? end the quarrel. end the quarrel. bury the hatchet இதுனா என்னன்ற சொல்றேன். ஓகே, சும்மா வீணா தகராறு பண்ணிட்டே இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, 2 பேருக்குள்ளேயோ இல்ல 2 இடத்துக்குள்ளேயோ 2 ஊருக்குள்ளேயோ எப்ப பார்த்தாலும் தகராறு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம bury the hatches, hatchet அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். end the quarrel. ஓகே, எக்ஸாம்பிள்,
there was a there was a அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள அடிச்சு மாஞ்சிக்குவாங்க. இது ரொம்ப நாளா நடந்திருந்தது. சொத்து தகராறு அவங்களுக்குள்ள. லாஸ்டா வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா சொத்தை வந்து பிரிச்சு எழுதி வச்சுட்டாங்க. சரியா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அப்படின்றப்போ நம்ம பரி த ஹேட்செட் அப்படின்றத யூஸ் பண்ணி எழுதுனா எழுதும் போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பில்ட் கேசல்ஸ் இன் த ஏர். டே ட்ரீம், கனவு கண்டுறது, கனவு கோட்டை கட்டுறது. வேஸ்ட், நீங்க வந்துட்டு சும்மா ட்ரீம் அடிக்கிறது, ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு என்ன கனவுலே கோட்டை கட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கனவுல கோட்டை கட்டுறியா, சும்மா வந்துட்டு ட்ரீம் அடிக்காத, எதுவும் வந்துட்டு நிஜத்துல காணோம், சும்மா கனவு கண்டே போனா என்ன பிரயோஜனம், வேஸ்ட் அப்படின்வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பில்ட் கேசல்ஸ் இன் த ஏர் அப்படின்றத யூஸ் பண்ணும். டே ட்ரீம், பகல் கனவு. அடுத்தது crocodile tears. crocodile tearsனா வந்துட்டு என்ன? crocodile முதலையோட கண்ணீர் அப்படிதானே அர்த்தம். ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தனா அந்த அர்த்தம் தான். ஆனா இது வந்து இடியம், டைரக்டா அர்த்தம் எடுத்துக்கூடாது. அது பார்த்தா வந்துட்டு அழறா மாதிரி தெரியும், ஆனா அது அழல. சரிங்களா? அது வந்துட்டு கண்ணீர் வடிக்கல, அது வந்துட்டு ஒரு பொய். எது? crocodileோட டியர், கண்ணீர். அப்ப அது என்னது? ஃபால்ஸ் டியர் அப்படின்றது அர்த்தம். நீலி கண்ணி வடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீலி கண்ணீர் வடிக்கிறா பாத்தியா, எப்படி நாடகம் ஆடுற பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு crocodile tears அப்படின்றத யூஸ் பண்ணலாம். sheds, crocodile, crocodile tears for the money. ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? அழுது நீலி கண்ணீர் வடிச்சு மத்தவங்க பணத்தை புடுங்கறதுல அவ ரொம்ப டேலண்ட் அப்படின்றப்போ, எப்பயுமே அவ அப்படிதான் அப்படின்றப்போ she always sheds crocodile tears for the money. அடுத்தது black sheep, நம்ம சொல்லவே தேவையில்ல. who is the black sheep? வஷி. அத நான் சொல்ல மாட்டேன், சொன்னா ஓடிடுவீங்க, அதனால தேவையில்ல. இப்போ வந்துட்டு பிளாக் ஷீப் யார்? அந்த கருப்பாடு அப்படின்றப்போ நம்ம சொல்லுவோம் பிளாக் ஷீப். அவன் வந்துட்டு இருக்கிறதுலே மோசமான ஆளு, அவனை மாதிரி உலகத்துல பார்க்கவே முடியாது. அவன் ரொம்ப தீங்கு இழைக்கிறவன், அவன் நல்லவனே கிடையாது, அவன் ஒஸ்ட் ஃபெலோ அவன் அப்படின்றப்போ பிளாக் ஷீப். சரிங்களா? இப்ப புரியும் அந்த பிளாக் ஷீப் எதுக்கு யூஸ் பண்ணணும்ட்டு. சரி, இதுக்கு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பிளாக் ஷீப். ஓகே, அடுத்தது ஒயிட் எலிஃபண்ட் அப்படின்னா என்ன? ஏன்னா நான் பிளாக் ஷீப் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது நான் ஒயிட் எலிஃபண்ட். எலிஃபண்ட்ல வெள்ளை யானை கூட இருக்கா? கண்டிப்பா. அத பாத்தீங்கன்னா யானைய கட்டி தீனி போடுறது, அதுதான் உண்மையான மீனிங் இது. சரிங்களா? யானைய கட்டி தீனி போட முடியுமா? முடியாது. எவ்வளவு கஷ்டம். சரிங்களா? வெரி எக்ஸ்பென்சிவ், தட் கேன் நாட் பி மெயின்டைன். அதை நம்மளால மெயின்டைன் பண்ணவே முடியாது, ரொம்ப செலவாகும் அப்படின்றதுக்கு ஒயிட் எலிஃபண்ட் அது அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங்? வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, அடுத்தது போம். மூவ் ஹெவன் அண்ட் எர்த். வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கன்னு ஆடாத. சரிங்களா? சும்மா என்ன நடந்துருச்சு, இப்போ வந்து குதிக்கிற அப்படின்றப்போ மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்ற இடியம். இதான் மூணு. வானத்துக்கு பூமிக்கும் ஆடுறது தான் வந்துட்டு இதனோட இடியமோட மீனிங். ஓகே, லயன்ஸ் ஷேர். லயன்ஸ் ஷேர்னா என்ன? லயன்ஸ் ஷேர் சிங்கத்தோடைய பங்கா? சிங்கம்னா என்ன? ராஜா. சரிங்களா? ராஜாவுடைய பங்கு எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும்.
சரிங்களா? பிக் ஷேர் அப்படின்றது அர்த்தம். என்னது? பிக் ஷேர். அடுத்தது டர்ன் டேபிள் கப் அப்படின்னா என்ன? இந்த டர்ன் டேபிள் இல்ல கப் இல்ல கிளாத் இல்ல கலர் எது வேணா கொடுக்கலாம். அதுக்கு டர்ன் அப்படின்னு முன்னாடி கொடுத்துட்டு வச்சிருந்தா அவளுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வந்துருச்சு பாத்தியா இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான கலர் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? உண்மையான சுயரூபம் வெளியே வந்துருச்சு அப்படின்றப்போ நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஷோ ட்ரூ கலர் எப்போ வரும்? நீங்க கொஞ்சம் காசு கேட்டு பாருங்க. யாருக்குன்னா போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் குடுறா நண்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது வந்துரும். டர்ன் ட்ரூ கலர், டர்ன் கலர் அப்படின்றது வந்துரும். சரிங்களா? ஆஃப் நோ அவைல். ஆஃப் நோ அவைல்னா வந்து ரீடிங் திஸ் புக் ஆஃப் நோ அவைல் டில் எண்ட். நோ யூஸ், ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுக்கு தான் ஆஃப் நோ அவைல் அப்படின்றது அர்த்தம். ஆஃப் நோ அவைல்னா என்ன? ஆஃப் நோ யூஸ், அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்றப்போ இந்த இடியம் யூஸ் பண்ணுங்க. டேக் டு ஹில். அவன் பாரு ஓடுறான் பார், தெரிச்சு ஓடுறான் பார் அப்படின்னு சொல்லுவோம். தெரிச்சு ஓடுறது. டேக் டு ஹீல், எஸ்கேப், பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். சரிங்களா? திரும்பி கூட பார்க்கல. எஸ்கேப். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன இடியம் பார்த்திருக்கோம்? ஒரு ரீகேப் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? in a nutshell. in a nutshell அப்படின்னா என்ன? briefly give the main points. briefly give the main points அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்ன நானு? வளவளன்னு பேசாத, முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லு அப்படின்றதுக்கு கொடுத்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? டைம் அண்ட் அகெயின். டைம் அண்ட் அகெயின் அப்படின்றதுக்கு அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்றது அர்த்தம். அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்றது அப்படின்றதுக்கு நம்ம டைம் அண்ட் அகெயின் அப்படின்ற இடியம அங்க கொடுக்கலாம். அடுத்தது நவ் அண்ட் தென். நவ் அண்ட் தென் அதுக்கு சம்டைம்ஸ், எப்பயாச்சு, அடிக்கடிக்க வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், எப்பயாச்சு தான் வருவேன் உங்க வீட்டுக்கு, பயப்படாத அப்படின்றப்போ எப்பயாச்சு, அகேஷனலி, அதுக்கு நவ் அண்ட் தென் அந்த இடியம் பார்த்தோம். அடுத்த இடியம் என்ன பார்த்தோம்? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி ரேர்லி, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை. அது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அடுத்தது அட் த 11th hour அப்படின்னா என்ன? அட் த 11th hour, லாஸ்ட் மினிட், கடைசி நேரத்துல வந்துட்டு அந்த பையன் காப்பாத்தனா அப்படின்றப்போ லாஸ்ட் மினிட், ஃபைனல் மினிட். ஓகே, அடுத்தது at the stroke of the bell. இங்க இருக்கா? at the stroke of the bell இதுக்கு என்ன அர்த்தம்? மணி அடிச்சா மாதிரி வந்து நிப்பான் அப்படின்றதுக்கு வெரி பஞ்சுவல். dawn to dusk, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். சரிங்களா? donkeys ear, more time, நிறைய வருஷம் எடுத்துக்கிறது. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா அப்படின்றப்போ மோர் டைம், நிறைய டைம் எடுத்துக்கிறதுக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யூஸ் பண்றது. அடுத்தது ஆஃப் அண்ட் ஆன். இட் ரெயின்ட் ஆஃப் அண்ட் ஆன் இன் மை பிளேஸ் எஸ்டர்டே. அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? விட்டு விட்டு, விட்டு விட்டு, தொடர்ச்சியா இல்ல, விட்டு விட்டு பெய்யுது, கரண்ட் வந்து 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 போகுது அப்படின்றப்போ ஆஃப் அண்ட் ஆன். பி இன் குட் புக்ஸ், சம்படிஸ் ஃபேவர், ஒருத்தவங்க மனசுல இடம் பிடிக்கிறது, அதுதான் உண்மை. ஒருத்தவங்க மனசுல
இடம் பிடிக்கிறது, நல்ல பேர் வாங்குறது அப்படின்றதுக்கு பி இன் குட் புக்ஸ். அடுத்தது ஆலிவ் பிரான்ச். ஆலிவ் பிரான்ச் அப்படின்னா வந்துட்டு சமாதானம். சமாதானத்துக்கு நம்ம ஆலிவ் பிரான்ச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். பரி த ஹேட்செட் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எண்ட் த குவாரல் அப்படின்னு அர்த்தம். பில்ட் கேசல்ஸ் இன் த ஏர். கனவு கோட்டை கட்டுறது. கனவு கோட்டை. ஓகே, அவளை பத்தி நிறைய நான் கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கேன், ஆனா நான் ஒரு ஸ்டெப் எடுக்கல, அப்ப வேஸ்ட் தான். அதுல ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. டே ட்ரீம். crocodile tears. நீலி கண்ணீர் வடிக்கிறது. சரிங்களா? நடிப்பான், பொய், ஏமாத்துக்காரி அப்படின்றப்போ crocodile tears. பிளாக் ஷிப். இருக்கிறதுல மோசமானவங்க, நல்லவங்களே கிடையாது. அவன் வந்தாவே வந்துட்டு எதனா கெடுதல் தான் நினைப்பான், அவனை கூட வச்சுக்கவே கூடாது. பிளாக் ஷிப். ஒயிட் எலிஃபண்ட். வெரி எக்ஸ்பென்சிவ். யானையை கட்டி தீனி போடுறது ரொம்ப கஷ்டம் தானே. தட் கேன் நாட் பி மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அடுத்தது என்ன இருக்கு? மூவ் ஹெவன் அண்ட் எர்த். வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுறது. லயன்ஸ் ஷேர். பிக் ஷேர். இருக்கிறதுல மிகப்பெரிய பங்கு எனக்கு தான். டர்ன் டேபிள் கப் ஆர் சம்திங் எல்ஸ். அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுறது. சுயரூபம் காட்டுறதுக்கு நம்ம டர்ன் டேபிள் அண்ட் கப் அப்படின்றத சொல்லலாம். ஆஃப் நோ அவைல். ஒரு யூஸும் கிடையாது, பிரயோஜனமே கிடையாது அப்படின்றப்போ ஆஃப் நோ அவைல், ஆஃப் நோ யூஸ். டேக் டு ஹில். தெரிச்சு ஓடுறான் திருட. திருடிக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டான், எஸ்கேப் அப்படின்றப்போ டேக் டு ஹில். இது இம்பார்ட்டன்ட் இடியம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். இதே இடியம் கிடையாது, மிக்சர். கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல் அண்ட் சன்ட்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருமா அப்படின்னு அர்த்தம். இதனோட மீனிங்க தனியா பிரிச்சு பார்த்தனா ஆக்சுவல் மீனிங் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வித்தவுட் டிஸ்டிங்ஸ். வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கிறது. அதுக்கு ஆல் அண்ட் சன்ட்ரி. என்னாச்சு? கலர். ஓகே, எவ்ரிபடி வித்தவுட் டிஸ்டிங். அடுத்தது அட் ஆர்ம்ஸ் லென்த். அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா அப்படியே நில்லு, வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப். ஒரு இட தூரவே இரு, என்கிட்ட வராத, யாரா இருந்தாலும் ஒரு அடி தூரம் வைக்கணும் அப்படின்றாங்கல்ல, அவ்வளவுதான் அட் ஆர்ம்ஸ் லென்த். அதுக்கு வெரி நியர் கிடையாது. வெரி நியர் எடுத்துக்காதீங்க. வெரி நியர்னா அட் அ ஸ்டோன்ஸ் த்ரோ, அது வேற, அது வேற இடியம். ஆனா ஒரு அடி தூரம் வைக்கணும் அப்படின்றப்போ அட் அ டிஸ்டன்ஸ், இதுதான் அர்த்தம். ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இப்படிதான் வந்துட்டு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு சில டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அட் டேகர்ஸ் drawn அப்படின்றதுன்னா எனிமி, தீங்கு இழைக்கிறவங்க. அட் enmity, அதுதான் இதனோட மீனிங். பேக் அண்ட் பேகேஜ். மூட்டை கட்டின் கிளம்புறாங்க. வித் ஆல் ஒன்ஸ் பிலாங்கிங்ஸ். சரிங்களா? எல்லாமே மூட்டை கட்டின் போறாங்க அப்படின்றப்போ பேக் அண்ட் பேகேஜஸ், மூட்டை கட்டின் கிளம்பு. பெட் ஆஃப் ரோசஸ். வெரி லக்ஸூரியஸ் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப்.
அதுக்கு வந்துட்டு பெட் ஆஃப் ரோசஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, ஃபுல் ஆஃப் ஜாய். ஓகே, இது இன்னொன்னு இருக்கு, பெட் ஆஃப் தார்ன்ஸ். பெட் ஆஃப் பெட் ஆஃப் தார்ன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பெட்ல வந்துட்டு முள்ள வந்துட்டு போட்டுட்டு உங்களை படுக்க சொன்னா எப்படி படுப்பீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெட் ஆஃப் தார்ன்ஸ்னா வெரி டிஃபிகல்ட். பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ், வெரி ஃபாஸ்ட். பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்றப்போ ரொம்ப வேகமா, வெரி ஃபாஸ்ட். இன் த டீத் ஆஃப். சரி, அவனை பத்தியே பேசிட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு அப்படின்றப்போ இன் த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன் த ஃபேஸ் ஆஃப் இருக்கு. இன்ஸ் அண்ட் அவுட், இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அப்படின்றப்போ ஃபுல் டீடைல், உள்ள வெளியே எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சாச்சு அப்படின்றப்போ ஃபுல் டீடைல். லயன்ஸ் ஷேர், நம்ம தான் பார்த்தோம்ல, பெரிய பங்கு. மேஜர் ஷேர், சின்னது கிடையாது, மேஜர் ஷேர். அப் டு த மார்க், ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறா இவ, அப் டு த மார்க் கொடுத்துடலாம். பரவாயில்ல, இவ்வளவுதான் வச்சோம், ஆனா அவ பரவாயில்ல, அதோட நல்லாவே பண்ணிருக்கா அப்படின்றப்போ கரெக்ட், ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்றப்போ பிலோ எடுத்துக்கூடாது, ஸ்டாண்டர்ட். வித் ஓபன் ஆர்ம்ஸ், எஸ், வாங்க வாங்க ப்ளீஸ், வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். வாங்க அப்படின்றது நீங்க வந்துட்டு வார்ம் இன்விடேஷன், அரவணைக்கிறதுக்கு நீங்க இப்படி தானே பண்ணுவீங்க, அதுதான் வித் ஓபன் ஆர்ம்ஸ். ஓகே, வார்ம்லி. A black sheep, a black sheep. Scoundrel, கெட்டவன், கொடியவன், நாசக்காரன், எப்படி வேணா திட்டலாம் அவனை, கெட்டவன், அவ்வளவுதான். ஸ்கவுண்டரல். A cock and bull story, சும்மா கதை கட்டாத, சும்மா என்ன வீணா வந்துட்டு எதனா பண்ணணும், எதனா பண்ணி நம்ம வந்துட்டு ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்றதுக்காக இன்னா ரீல் விடுறான் பார், நான் கதை கட்டுறான் பார் இவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்துட்டு a cock and bull story. நம்ம an absurd tale, ஓகே, அது உண்மையான கதை கிடையாது, அது பொய்யான கதை அப்படின்றதுக்கு மீனிங். a gala day அப்படின்னா ஜாலியான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்றப்போ காலா டே, எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். அது இங்க மீனிங் பாத்தீங்கன்னா a day of festivity, சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். a hard nut to crack, a difficult problem, அத வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு எப்படி அத சந்திக்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றப்போ a difficult problem. அடுத்தது a man of straw, அவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, வெறும் சக்கையை தான் வச்சிருக்கான் அப்படின்றப்போ அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, வெறும் சக்கையை தானே வச்சுட்டு இருக்கான். one who has no influence அப்படின்றதுதான் ஆப்ஷன். a turn coat, அங்க பார்த்தோம்ல டர்ன் கப்பு, டர்ன் கலரு, அது மாதிரிதான் இது a turn coat. one who changes one's opinion or harry. அடுத்தது போலாம். a fool's paradise, சரிங்களா, இதுவும் ஒரு வகையான முட்டாள்தனமான சொர்க்கம் தானே. அவன் பாரு ஒண்ணுமே இல்ல,
அவன் அந்த சொர்க்கம் நினைச்சுக்கிட்டு வீணான ஒரு இடத்துல இருக்கான், அது வேஸ்ட், ஆனா அது அவனுக்கு தெரியல, அவன் ஒரு முட்டாளு அப்படின்றப்ப என்ன சொல்லலாம்? In a state of happiness founded on vain hopes. vain hopesனா useless hope. சரிங்களா? நம்பிக்கையே இல்லாத வேஸ்டான நம்பிக்கை. அதுல வந்துட்டு அவன் வந்து கோடை கட்டுறான் அப்படின்றப்போ in a state of happiness founded on vain hope. Okay? A white elephant. இத பார்த்தோம் இல்ல? white elephant. elephants of Kerala கிடையாது. burdensome position. Okay? in disguise. snubbish person. இது சொல்லலாம் பொசிஷன். a burdensome position. அதுதான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. யானையை கட்டி திணி போடுறது ரொம்ப கஷ்டம்ன்றப்போ a burdensome possession. அதுதான். அடுத்தது an access to grind. an access to grind அப்படின்னா selfish motive. ஓகே, சுயநலமா இருக்கிறது. selfish motive. beat a retreat. அதுக்கு என்ன? to face the enemy. அதுவா? feel greatly to objective இல்ல, to face the enemy அப்படின்றதுக்கு தான் beat a retreat. எதிரிய வந்துட்டு எதிர்நோக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படின்றதுதான் இதனோட மீனிங். to face the enemy. ஓகே, அடுத்தது be on the horns of a dilemma. be on the horns of the dilemma அப்படின்னா ரெண்டு முனைக்கும் நடுவுல இருக்கிறேன். இத வந்து இன்னொரு விதமா சொல்லலாம். எப்படின்னா வந்துட்டு between devil and deep sea. அதுவும் ஒண்ணு அர்த்தம் தான். சரிங்களா? ரெண்டு பிசாசுக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கிறது. between devil and deep sea. சரியா? ரெண்டு பிசாசுக்கு நடுவுல நான் மாட்டின்னு இருக்கனே, என் நிலைமை என்ன ஆவறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு between devil and deep sea ரெண்டும் ஒண்ணுதான், இதுவும் தான். on the horns of a dilemma. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா to have a choice between two equal evils. ரெண்டு பிசாசுக்கு நடுவுல எதை சூஸ் பண்ணுனா நான் எதை சூஸ் பண்ணுவேன்? கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டின்னு இருக்கேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றதுதான் இந்த இடியமோட மீனிங். அடுத்தது go without saying. சொல்லாம போ, அது கிடையாது அர்த்தம். சொல்லாம போ அது இல்ல. go without sayingனா உன் மனசுக்கு கரெக்டா படுது அப்படின்னு நினைச்சா நீ நல்லவன்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு தெரியும் நான் பண்றது சரின்ட்டு, போயிட்டே இரு. go ahead, போயிட்டே இரு. உனக்கு சரின்னு படிச்சுன்னா போயிட்டே இரு. ப்ரூவ் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, நிரூபிக்க தேவையில்ல. அதுதான் to need no proof. அடுத்தது from the bottom of one's heart. இது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு. from the bottom of one's heart அப்படின்றப்போ என் அடி மனசுல இருந்து சொல்றேன், சரிங்களா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. genuinely and deeply. சோ அவ்வளவுதான்ப்பா இடியம்ஸ். கொடுத்திருக்கிற டைம்ல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இடியம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். till then take care. bye bye.